السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான ஒரு துவாவை நான் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கிறேன், நினைவூட்ட இருக்கிறேன். அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இந்த துவாவை கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவாவை நான் சொல்லித் தருகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக. அல்லாஹுவே, உன் அருட்கொடைகள் நீங்கி விடுவதிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வ தஹவ்வுலி ஆஃபியதிக, நீ அளித்த ஆரோக்கியம் தவறி போவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ ஃபுஜ்அத்தி நிக்மதிக், திடீரென உன் தண்டனை வந்து விடுவதிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வ ஜமீஇ சஹ்திக், உன்னுடைய கோபத்திலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜ்அத்தி நிக்மதிக் வ ஜமீஇ சஹ்திக். அற்புதமான ஒரு துவா. நம்முடைய நியாமத் நீங்கி விடுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். இன்றைக்கு நாம் மனிதர்களில் பார்க்கிறோம், திடீரென்று உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். உயர்ந்த நிலையில் ஆடம்பரத்தில் செழிப்போடு வாழ்ந்தவர்களும் சில நேரம் நஷ்டமாயி மிகப்பெரிய பின்னடைவையும் அகல பாதாளத்திற்குள் செல்லக்கூடிய நிலையையும் நாம் பார்த்திருக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை விட்டும் நீங்கியதுதான். அதனால்தான் இந்த துவாவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். நியாமத் என்று சொன்னால் ஈமான், ஆரோக்கியம், அறிவு, செல்வம், குடும்பம், நேரம், அமைதி, இவை அனைத்தையும் நியாமத் என்று வார்த்தைகளுக்கு சொல்லலாம். இந்த நியாமத் நம்மை விட்டும் மாறிவிடக்கூடாது, நீங்கிவிடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஆக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அருட்கொடை தொடர்ந்து நம்மிடத்தோடு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை நாம் அதிகமாக நாம் கேட்க வேண்டும். நியாமத்துகளை பொறுத்தவரை அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தவையாக இருக்கிறது. ஆக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நியாமத்துகள் நம்மோடு அது தங்கிவிட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவீர்களே ஆனால் அதை அதிகப்படுத்தி தருவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மேலும் முக்கியமான விஷயம், பாவங்களை விட்டு நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் பறிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ وَأَنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடையை அவர்கள் தங்களையே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்றுவதில்லை. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த துவாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும். இந்த நியாமத்துகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாவங்களை விட்டு தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நியாமத்துகளை, அருட்கொடைகளை அவனுக்கு பிடித்தமான வழியில் நாம் செலவழிக்க வேண்டும். ஆகவே
எந்த நியாமத்தும் நிரந்தரமல்ல என்பது நினைவில் கொண்டு பணிவோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் அவனது அருட்கொடைகளை, நியாமத்துகளை நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக என்றென்றும் கிடைத்திருக்க செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.